ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டுருங்க. லாஸ்ட் பார்ட்டில் ஹயா ராகத்தை கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவனோட தம்பிக்காரனோட ரூமுக்குள்ளே போயிட்டு கதவை சாத்தியிருப்பா. இதனால் மனசொடைஞ்சு போன இவனோ ரூமுக்குள்ளே உட்காந்து யோசிச்சுட்டு இருக்கான். அப்போ பார்த்தா திடீர்னு புகமூட்டமாக கிளம்புற மாதிரி தெரியுது. பார்த்தா அந்த பக்கம் நம்ம ஹயாவோ பெட்டில் படுத்துக்கிட்டு ரொமான்டிக்காக இவனை வானு கூப்பிடுற மாதிரி இருக்குது. இவனும் வந்து ஆசையோட போனால் டக்குன்னு அவனை ஓவர் டேக் பண்ணிட்டு தம்பிக்காரன் போயிட்டே இருக்கான். ரெண்டு பேருமே ஒயிட் கலரில் ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு ஓவர் ரொமான்டிக்காக இவன் முன்னாடி வந்து டான்ஸ் ஆடிக்கிட்டும் அப்புறம் இவனை வெறுப்பேற்றுற மாதிரி அப்படியே ரொமான்ஸ் பண்ணிக்கிட்டுமா இருக்கிறாங்க. அதுக்கப்புறமா ரெண்டு பேரும் பெட்டில் ஒன்று மணி வர இருக்க போகிறாங்க. ஸோ இதெல்லாம் பார்க்குற இவனுக்கும் செம கடுப்பாகி அப்படியே எழுந்திருக்கிறான். அதுக்கப்புறமா தான் தெரியுது இது எல்லாமே கனவு அப்படின்னு சொல்லிட்டு. இப்படிலாம் அவன் இமேஜினேஷன் பண்ணி பார்த்துட்டு இருந்திருக்கான் போல். ஏன்னா தம்பிக்காரனோட ரூமில் போயிட்டு அவள் கதவை சாத்தினாலியா இப்படி தான் நடந்திருக்கும் அப்படிங்கிற மாதிரி இவன் யோசிக்கிறான் போல். ஆனால் உண்மையிலே ஹயா வந்து ரூமில் உட்காந்துட்டு அழுதுட்டு தான் இருக்கா. அப்போ போய் ஃபைஸும் சமாதானப்படுத்துகிறேங்கிற பேரில் எனக்கு தெரியும் ஹயா இதெல்லாம் உனக்கு ரொம்பவே கஷ்டமாக தான் இருக்கும். ஆனால் நீ என்னை முழுசாக நம்பு, நான் உன்னை உண்மையிலே ரொம்ப ரொம்ப காதலிக்கிறேன். அதனால உனக்காக நான் எவ்வளோ நாள் வேணாலும் வெயிட் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இங்கேயும் அவன் பிட்டை போட்டுக்கிட்டு இருக்கான். நான் உன்னை காதலிக்கிறேன், உனக்காக நான் ஒருத்தவன் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். ஆனால் அவள் அதை பெருசாக கண்டுக்கவே இல்லை. அவள் படிக்க அங்கேருந்து போயிடுறா. இந்த பக்கம் ரஷ்யாக்கிட்டேயுமே வந்து சகர் கத்திக்கிட்டே இருக்கா. உன் கஸ்டடியில் தானே அந்த சனம் இருந்தா, அப்புறம் எப்படி அவள் தப்பிச்சு வந்தா? அவள் இன்னைக்கு என்ன நேருக்கு நேராக பார்த்துட்டா. எங்கள் ரெண்டு பேரையும் மட்டும் ஆகில் ஒன்றா பார்த்துருந்தான் அப்படின்னா அதுக்கப்புறம் நடக்கிற கதையே வேற. ஆனால் எனக்கு ஒரு விஷயம் தான் புரியல. அவளோட வாழ்க்கையை நான் அழிக்கிறதுக்காக வந்திருக்கேன். அவளோட புருஷனை நான் கல்யாணம் பண்ணிக்க போறேன்னா அவளுக்கு நல்லாவே தெரியும். அப்படி இருந்தும் அவள் எதுக்காக என்கிட்ட ரொம்ப பாசமாக நடந்துக்கிட்டான்னு எனக்கு ஒன்றுமே புரியல. அங்கேருந்து வந்தவ எமோஷனல் ஆகிட்டு என்ன ஹக் பண்ணிக்கிட்டா. எனக்கு எதுவுமே புரியலையே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பேசினா இதெல்லாம் பெரியம்மாவோட கண்ணு முன்னாடி தான் நடந்துட்டு இருக்கு. ஏன்னா அவள் உன்னோட அக்கா, நீ அவளோட தங்கச்சின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமா தான் அவள் எப்படி ரியாக்ட் பண்ணியிருக்கா. இந்த உண்மை உனக்கு எப்போ தெரிய போகுதுன்னு தெரியல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு எல்லாம் மனசுக்குள்ளே தான் சொல்லிட்டு இருக்காங்க. ஏன்னா அவங்களோட வாய் பேச முடியாது இல்லையா. ஆனால் இந்த ரஷ்யாவோ நீ அதெல்லாம் விட, நீ எதுக்காக அதை பற்றிலாம் யோசிச்சுட்டு இருக்க, அவளை நான் பார்த்துக்கிறேன். இப்போ உன்னோட கவனம் ஃபுல்லாக இந்த ப்ராப்பர்ட்டி பேப்பரில் எப்படியாவது நீ ஆகில் கிட்ட கையெழுத்து வாங்கணும், அதில் தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இந்த ப்ராப்பர்ட்டி பேப்பரில் எப்படியாவது நீ ஆகிலிட்ட கையெழுத்து வாங்கிற அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ப்ராப்பர்ட்டி பேப்பரை காமிச்சிக்கிட்டே இருக்கா. அதில் நம்ம சகரோ ஒரு விஷயத்தை நோட் பண்ணிடுறா. அந்த ப்ராப்பர்ட்டி பேப்பரில் போட்டிருக்க மொத்த சொத்துக்கான மதிப்பு 500 கோடி ரூபான்னு போட்டிருக்கு. அதை கவனிச்சுட்டு இவளும் தனியாக ரூமுக்கு வந்துட்டு அடப்பாவீங்களா 500 கோடி ரூபா சொத்தை இவ அபகரிக்க பார்த்துட்டு இருக்காளா. ஆனால் எனக்கு பிச்சை போடுற மாதிரி வெறும் 2 கோடி ரூபா தரேன்னு சொல்லிட்டு இருக்கா. அவள் எவ்வளோ பெரிய ஆளாக இருப்பா. பரவாயில்ல விடு, அவளுக்கு இந்த சகர் யாருங்கிறது தெரியாதுல்ல. இப்போ என் கையில் தான் இருக்குது அந்த ப்ராப்பர்ட்டி பேப்பரில் கையெழுத்து வாங்குறதும் வாங்காததும். அதனால் நான் வந்து 2 கோடி ரூபாய்க்கு சொந்தக்காரி இல்லை, 500 கோடி ரூபாய்க்கு சொந்தக்காரி ஆக போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இவ ஒரு பிளானை போட்டுட்ருக்கா. மொத்த சொத்தையுமே நான் ஆட்டையை போட்டுக்க போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஆகில்கிட்ட இதில் கையெழுத்து வாங்கினா மட்டும் போதும் அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருக்கா. அப்போ தான் டக்குன்னு பின்னாடியுமே வந்து ஆகில் கூப்பிடுறான். உடனே இவள் அந்த பேப்பரை பின்னாடி மறைச்சிக்கிறா. என்ன பேசிகிட்டு இருக்க, என்ன எதை பற்றி பேசிகிட்டு இருந்தா, அப்புறம் உன் கையில் என்ன இருக்குது அப்படின்னு கேட்டால் அதெல்லாம் ஒன்றும் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. இல்லை நீ ஏதோ கையில் வச்சிருக்க, என்னோட பொண்டாட்டி ஆக போகிற, வருங்கால மாபேகமாக போகிற, எதுக்காக என்கிட்ட நீ மறைக்கணும், கொடு நான் பார்க்குறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அதை எடுத்து அவன் படிக்க போனால் டக்குன்னு இவ்வளோ அவனோட கன்னத்தில் கையை வச்சுட்டு இங்கே பாருங்க ஆகில், நான் உங்களோட வருங்கால மாபேகமாக தான் ஆக போகிறேன், ஆனால் இன்னும் ஆகலை இல்லை, அதனால கல்யாணத்துக்கு முன்னாடி இப்படி பொண்ணும் மாப்பிளையும் பார்த்துக்கிறது நல்லதில்லை, அதனால நீங்கள் இங்கேருந்து போங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவனை விரட்டியோட பார்க்குறா. பட் இருந்தாலும் ஒரே ஒரு ஹக் பண்ணிட்டு போகிறனே அப்படின்னு சொன்னால் எல்லாம் கல்யாணத்துக்கு அப்புறம் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவனை வெளியே தள்ளி கதவை சாத்திடுறா. வெளியே போனதுக்கப்புறமா அவன் கதவுக்கிட்ட நின்றுக்கிட்டு என்னமோ இவன் பொண்டாட்டிக்கிட்ட பேசுகிற மாதிரி எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சனம், நம்ம ரெண்டு பேரும் ஒருத்தர் காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்க போகிறோம், அதுவும் நாளைக்கே அந்த கல்யாணம் நடக்க போகுது, நாளைக்கு காலையில் நம்ம ரெண்டு பேரும் தர்காவுக்கு போவோம், அதுக்கப்புறம் பார்ட்டி, அதுக்கப்புறம் நம்மளுக்கு கல்யாணம் நடக்க போகுது, ஸோ எல்லாத்துக்கும் ரெடியாரு, அதுக்கப்புறம் நீ என்னோட அஃபீஷியல் ஒய்ஃப் ஆகிடுவ அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு கனவு கண்டு பேசிகிட்டு இருக்கான். சரி பாய், குட் நைட், ஐ லவ் யூ அப்படிங்கிற மாதிரி சொன்னா பாய் போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவளோட முழு கவனம் ஃபுல்லாக அந்த ப்ராப்பர்ட்டி பேப்பரில் தான் இருக்குது. ஏன்னா இப்போ அந்த மொத்த சொத்தையுமே இவ ஆட்டையை போட்டுக்க பார்த்துட்டு இருக்கா. ஸோ அதனால உன்னை நான் கல்யாணம் பண்ணிக்கிறனோ பண்ணிக்கலையோ எனக்கு இப்போ இந்த சொத்து தான் முக்கியம், 500 கோடி ரூபாய்க்கு சொந்தக்காரியாக போகிறேன் அப்படிங்கிற மாதிரி கனவு கண்டுட்டு இருக்கா. இப்போ மார்னிங் ஆகிடுச்சு. காலங்கத்திலே சனம் கிட்ட வந்துட்டு இந்த ரஷ்யாவும் என்ன யோசிச்சுட்டு இருக்கா, இதுக்கப்புறம் நீ என்ன யோசிச்சாலும் எதுவும் இங்கே மாற போகிறது கிடையாது. ஏன்னா உன்னோட தங்கச்சி சகர் உன் புருஷனே கல்யாணம் பண்ணிக்க போகிறா, அவள் உன்னோட வாழ்க்கையை அழிக்க போகிறா, அப்புறம் நான் வந்து அந்த நீலாம்பரியோட வாழ்க்கையை அழிக்க போகிறேன், இதுக்கப்புறம் நீ என்ன தான் பண்ண போகிற, ஒன்றும் பண்ண முடியாது, ஆனால் ஒரு லாஸ்ட் ஆப்ஷன் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு சல்லாவை கையில் கொடுத்து நீ கடைசியாக அல்லாவை தான் நம்பி இருக்கணும், நீ அல்லாட்ட தொழுது துவா செய்யி, அவர் வேணா ஏதாவது ஒரு விஷயத்த மாத்திராரான்னு பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவள் இங்கேருந்து போயிடுறா. இப்போ அவளோட லாஸ்ட் ஹோப் அல்லாவை தான் நம்பி இருக்கணும். அப்படியே கட் பண்ணால் இந்த பக்கம் நம்ம ஹயா
ஹயாவோ குளிச்சுட்டு காலங்காத்திலே ரூமை விட்டு வெளியே வந்துட்டு இருக்கா. இவனோ போயிட்டு நைட்டு கனவு கண்டான்ல, அதில் ரொம்ப டிஸ்டர்ப் ஆகிட்டான் போல். ஹயா கிட்ட போயிட்டு எவ்வளோ சொல்லி புரிய வைக்க பார்க்குறான். ஹயா என்னை நம்பு, நான் உண்மையிலே உன்னை காதலிக்கிறேன் அப்படி இப்படின்னு சொன்னா, அப்படின்னா என்னை விட்டு தள்ளி இருங்க, இதுக்கப்புறம் நீங்கள் சொல்கிற எந்த ஒரு பொய்யான வார்த்தையும் நான் கேட்க விரும்பலை. அப்புறம் நான் இன்னைக்கு ஈவினிங் வந்து பார்ட்டிக்கு போகிறேன், சனம் ஆகிலோட பார்ட்டிக்கு. ஆனால் உங்கள் கூட இல்லை, ஃபைஸ் கூட போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கடுப்பேற்றிட்டு அங்கே இருந்து போயிடுறா. இவனுக்கும் செம காண்டாகுது. இந்த பக்கம் நம்ம ஆஹில், ரிஹான், செஹர் 3 பேருமே வந்து தர்காவுக்கு வந்திருக்காங்க. 3 பேருமே வந்து அவங்கவுங்க சார்பாக உள்ள துவாவை வந்து மனசுக்குள்ளே சொல்லிட்டு இருக்காங்க. ரிஹான் என்னடானா செஹருக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கலான்னு முடிவு பண்ணிட்டான் போல். அதனால நான் அவளை மன்னிக்கிறதுக்கு தயாராக இருக்கேன், அவளை எப்படியாவது என் கண்ணில் காட்டுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு துவா செஞ்சுட்டு இருக்கான். இந்த பக்கம் ஆஹிலோ, சனம் கூட நான் ஒரு புது வாழ்க்கையை தொடங்க போகிறேன், அது நல்லபடியாக நடக்கிறதுக்கு நீங்கள் தான் எனக்கு துணையாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி துவா செஞ்சுட்டு இருக்கான். அப்படியே கட் பண்ணா சனமுமே இந்த பக்கம் தொழுதுட்டு அல்லாட்ட துவா செஞ்சுட்டு இருக்கா. அந்த ரஷ்யாவோட திட்டப்படி எதுவுமே நடக்கக்கூடாது, ஏதாவது ஒரு மேஜிக் பண்ணி நீங்க வந்து அது எல்லாத்தையும் தடுத்து நிறுத்திடுங்க. ஏன்னா ஒரு பக்கம் என்னோட தங்கச்சியோட வாழ்க்கை, இன்னொரு பக்கம் என்னோட புருஷனோட வாழ்க்கை, எல்லாரோட வாழ்க்கையும் இதுல தான் அடங்கி இருக்கு, எப்படியாவது இதை நீங்க தடுத்து நிறுத்துங்க அப்படிங்கிற மாதிரி துவா செஞ்சுட்டு இருக்கா. இந்த பக்கம் செஹரோ, கண்டிப்பாக நான் செய்கிறது தப்பு தாங்கிறது எனக்கும் தெரியும், ஆனால் எனக்கு வேறு வழியே இல்லை, என் வாழ்க்கையில் எவ்வளவோ கெட்ட விஷயம் நடந்திருக்கு, அது எல்லாத்தையும் சரி செய்கிறதுக்கு எனக்கு ஒரு நல்ல சான்ஸ்னு தான் நான் இதை நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு எல்லாரும் ஆளுக்கு ஒரு பக்கம் துவா செஞ்சுட்டு அதுக்கப்புறமா கயிறை கட்டிக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஆஹிலும் செஹரும் ஒன்றா கயிறு கட்டிகிட்டு இருக்காங்க. அவள் கட்டிட்டு அங்கேருந்து போயிடுறா. அதுக்கப்புறம் நம்ம ஆஹிலும் இந்த பக்கம் போகிறான். திடீர்னு அவன் செஹர் கூட சேர்த்து கட்டின அந்த கயிறு வந்து கலண்டு விழுகுது. அதுக்கப்புறம் இவனோட மனசுக்கோ ஏதோ தப்பாக படுற மாதிரி தெரியுது. என்னோட மனசு ஏன் இவ்வளோ பதட்டமாக இருக்குன்னு தெரியலையே அப்படிங்கிற மாதிரி யோசிச்சு அங்கே போயிடுறான். அதுக்கப்புறம் பார்த்தா சகர் கட்டின அதே இடத்துல வந்து நின்றுக்கிட்டு ரிஹான் வந்து கயிறை கட்டிக்கிட்டே இருக்கான். நான் அவளுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கலான்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இதை தூரத்துல இருந்து சகரும் பார்த்துட்டு அவளுக்குமே ஒண்ணுமே புரியல. இதுதான் ஒருவேளை கடவுள் போட்ட முடிச்சோ அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்கா. இப்போ ஈவினிங் ஆகிடுது. நம்ம செஹரோ பார்ட்டிக்கு வந்து ரெடி ஆகிட்டு இருக்கா. அப்படி ரெடி ஆகிட்டு இருக்காவல தூரத்துலேருந்து ஆகிலும் பார்த்துட்டு அந்த கண்ணாடிக்கே உன்னை பார்த்தா பொறாமையாக இருக்குது, ஏன்னா வந்து நீ அவ்வளோ அழகாக இருக்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கான். அப்போ கரெக்டாக அங்கே மாபேகம் அப்புறம் அந்த அங்கிள் ஆண்டி எல்லாருமே வந்துடுறாங்க. ஆகில் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குப்பா, நீ ஒரு நல்ல முடிவை தான் எடுத்திருக்க, சனமணி வந்து திரும்ப கல்யாணம் பண்ணிக்க போகிறேன்னு, அதுவும் உண்மையான கல்யாணம், நீங்கள் 2 பேரும் எப்போதும் சந்தோஷமாக இருக்கணும்னு நான் துவா செஞ்சுக்கிறேன். அப்புறம் சனம் உனக்காக நான் வந்து ஒரு துப்பட்டா செஞ்சு எடுத்துகிட்டு வந்திருக்கேன், அதுவும் என்னோட கையால் நான் இதை செஞ்சேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கொடுத்துட்ருக்கா. இவளுக்காக ஒன்றுமே புரியல, எப்படி இந்த பொம்பளை ஒரு நாளில் இப்படியே மனசு மாறினா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பார்த்தா அவ்வளோ டக்குன்னு எனக்கு தெரியும் சனம், நான் எப்படி என்னோட மனசை மாற்றிக்கிட்டேன்னு தான் நீ யோசிச்சுட்டு இருக்கா, என்னோட பையனோட சந்தோஷத்தை விட எனக்கு எதுவுமே முக்கியம் கிடையாது, சரிம்மா இதை வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தா அவளும் யோசிச்சு தான் இருக்கா. டக்குன்னு ஆகில அதை வாங்கிக்கிட்டு அம்மா தான் பாசமாக கொடுக்குறாங்களா, இதை நீ வாங்கி போட்டுக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கொடுத்துட்டு அங்கே இருந்து போயிடுறா. அவள் போனதுக்கப்புறம் இந்த ஆண்டியை வந்துட்டு அவள் வச்சிருக்க மேக்கப் ஐட்டதெல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ அதை பார்த்துட்டு செகரும் என்ன ஆண்டி என்ன பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்டால், ஒன்றும் இல்லை, இது எல்லாத்தையுமே நீ உன்னோட முகத்தில் போட்டியான்னு கேட்டால், ஆமாம் எல்லாத்தையும் தான் போட்டேன், வேணும்னா நானும் உங்களுக்கு இதெல்லாம் போட்டு விடுவான்னு கேட்டால், நிஜமாக சொல்கிற எனக்கு நீ மேக்கப் போட்டு விட போறியா அப்படின்னு கேட்டால், ஆமாம் நான் உங்களுக்கு மேக்கப் போட்டு விடுறேன், ஆனால் இப்போ இல்லை, நீங்கள் போயிட்டு அப்புறமா வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவளை அனுப்பி வச்சிடுறா. அதுக்கப்புறமா பார்த்தா இந்த உயிரையே எடுக்க பார்த்தா, அந்த காரில் பார்த்தில பாம்பு வச்சு என்ன போட்டு தள்ள பார்த்தா, நல்ல வேலை நான் வந்து எஸ்கேப் ஆகிட்டேன், இல்லைனா நான் செத்தே போயிருப்பேன், இங்கே பாரு என்னோட வாழ்க்கையை என்னோட உயிரை நான் வந்து பணயமாக வச்சு உனக்கு நான் உதவி செய்யணும்னு அவசியம் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. அப்படியே கட் பண்ணால் இந்த பக்கம் இந்த அங்கிளும் ஆண்டியும் வந்துட்டு அந்த நீலாம்பரி கிட்ட கேட்டுட்டு இருக்காங்க, நீங்கள் என்ன திடீர்னு உங்கள் மனசை மாற்றிக்கிட்டீங்க அப்படின்னா சனமை வந்து நீங்கள் உங்கள் மருமகளாக ஏற்றுக்க போகிறீங்களா, அதுவும் உண்மையான மருமகளா, எனக்கு ஒன்றுமே புரியல, அவளுக்காக நீங்கள் வந்து துப்பட்டாலாம் ரெடி பண்ணி கொடுத்துருக்கீங்க அதுவும் உங்கள் கையால் அப்படின்னு கேட்டால் அதில் தான் ஒரு ட்விஸ்ட்டே இருக்குது. ஏன்னா நான் அவளுக்காக பாசமாக துப்பட்டா செஞ்சு கொடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு தானே ஆகில் நினச்சிட்டு இருக்கான், நீங்களும் நினச்சிட்டு இருக்கீங்க, நம்பிட்டீங்கல்ல, ஆனால் அந்த துப்பட்டாவில் தான் நான் வேட்டே வச்சிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. என்ன சொல்கிறீங்க ஒன்றுமே புரியலையே அப்படின்னு கேட்டால், இவன் என்ன பண்ணியிருக்கானா அந்த துப்பட்டாவை தைக்கும் போது அதில் வந்து வெடிமருந்து அதாவது பாம் மாதிரி ஏதோ ஒன்று ரெடி பண்ணி தான் உள்ளே வச்சு தச்சிருக்கா, அதை அந்த சனமும் போட்டுக்கிட்டானா அவளோட கதையே முடிஞ்சிடும், அப்புறம் யாருக்கும் எந்த ஒரு சந்தேகமும் வராது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு வில்லத்தனமாக இப்படி ஒரு பிளானை போட்டிருக்கா. இது மாதிரி ஏதாவது பண்ணிட்டா என்ன பண்ணுறது அப்படிங்கிற ஒரு சந்தேகத்தோடு தான் இங்கே செகரும் வந்து ரஷ்யா கிட்ட கேட்டுட்டு இருக்கா, என்னோட உயிருக்கு ஆபத்து வந்துச்சுன்னா நான் என்ன பண்ணுறது அப்படின்னு. அப்படி உனக்கு ஏதாவது தப்பாக தோணுச்சு, உனக்கு ஏதாவது சந்தேகம் வந்துச்சு அப்படின்னா நீ என்கிட்ட சொல்லு, நான் எல்லாத்தையும் பார்த்துக்கிறேன், இப்போ நீ அந்த ப்ராப்பர்ட்டி பேப்பரில் எப்படி ஆகில் கிட்ட கையெழுத்து வாங்கலாம் அப்படிங்கிறத பற்றி மட்டும் வர, எதை பற்றியுமே யோசிக்காத, எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சமாதானம் பண்ணிட்டு இருக்கா. ஆனால் இந்த நீலாம்பரி ஏற்கனவே எல்லாத்தையும் பிளான் பண்ணிட்டா அப்படிங்கிற விஷயம் இவங்களுக்கு தெரியல. வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். நெக்ஸ்ட் நினச்சி நம்ம அடுத்த பாட்டில் பார்த்து தெரிஞ்சுப்போம். அது வரைக்கும் பை ஃப்ரெண்ட்ஸ்.